ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் அரையாண்டு பொதுத் தேர்வு உயிரியல் அதை பற்றின 12ஆம் வகுப்பு வினாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்குமே எதுவுமே படிக்கல அரையாண்டுக்கு அப்படின்னா இந்த கொஷின்ஸை மறக்காமல் படிச்சுட்டு போங்க. நல்ல மார்க்கு உங்களை அரையாண்டு எக்ஸாமில் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதில் இருக்கக்கூடிய 100% கேள்விகள் கேட்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் கொஷின் பேப்பர் சம்மந்தமான எல்லா தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது நம்ம சேனல் தான். அதில் உங்களுக்கு வேண்டிய எல்லா அப்டேட்ஸும் ஆன்சர் கீஸும் கொஷின் பேப்பர் ரிலேட்டடான எல்லாமே வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் உயிரியலை பொறுத்த வரைக்கும் அதில் உயிரி தாவரவியல் பயோ பாட்டனி இருக்குது, அப்புறம் உயிரி விலங்கியல் பயோ ஜுவாலஜி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து உயிரி தாவரவியல் வந்து நம்ம பார்க்கணும். இதுக்கு ப்ராக்டிக்கல் மார்க் போட்டுருவாங்க, பட் நம்ம தியரி எழுதணும். இப்போ 8 1 மார்க் வந்து பாருங்கள், பின்வரும் எந்த கூற்றுகள் வந்து சரியானவை. அதில் வந்து 1 2 3 4 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதில் வந்து ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 சரியா, இல்லை 2 3 சரியா, 3 4 சரியா, இல்லை 1 4 சரியான்றதை நீங்கள் எழுதணும். இந்த கேள்விக்கெல்லாம் ஆன்சர்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் புக் பேக்கில் தான் இருக்குது. இது எதுவுமே அவுட் ஆஃப் சிலபஸ் இல்லை. அதனால் உங்களுக்கு கொஷின்ஸ் நல்லா ஷோ பண்ணுறேன், தெரியுதா பாருங்கள். எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுன்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. தென் 2வது கொஷின் பாருங்கள், பின்வருவற்றுள் பொருத்தமான இணை எது? பனைமரம் பிரேசில் இருப்பிடமாக கொண்டது, அது பொருத்தமானதா? இல்லை கரும்பு கன்னியாகுமரியில் அதிக அளவில் இருக்குது, அது பொருத்தமானதா? இல்லை ஸ்டீரியோ இயற்கை இனிப்பு அப்படின்றது பொருத்தமானதா? பதநீர் எத்தனாலுக்கான ஒதுக்கி வைக்கப்படுதா அப்படின்றத நீங்கள் எழுதணும். அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்கள், சரியாக பொருந்திய இணையை வந்து தேர்வு செய்யுங்க. கிழங்கு வந்து அல்லியம் சீப்பா, தரைக்கீழ் உந்து தண்டு வந்து பிஸ்டியா, மட்ட நிலத்தண்டு வந்து மியூசா, அப்புறம் வந்து வேர்விடக்கூடிய ஓடு தண்டு ஜிஞ்சி பேர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதில் எது வந்து சரியாக பொருந்திருக்கு நீங்கள் எழுதணும். அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்கள், ஒரே ரக தாவரங்களுக்கு இடையே கலப்பு செய்வது எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்றத நீங்கள் எழுதணும். அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்கள், காடுகள் அழித்தல் எதை முன்னிறுத்தி செல்வது கிடையாது அப்படின்றத நீங்கள் எழுதணும். 6வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது படிக சுழற்சி அல்ல? நைட்ரஜன் சுழற்சியா, பாஸ்பரஸ் சுழற்சியா, சல்ஃபர் சுழற்சியா, கால்சியம் சுழற்சியா நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்து வந்து 7வது கொஸ்டின் பாருங்கள், பிடி கத்தரிக்காய் எந்த வகை பூச்சிகளுக்கு எதிராக உருவாக்கப்பட்டது? லெபிடோஸ்டெராவா, வெள்ளை ஈக்களுக்கா, தந்து பூச்சிகளுக்கா, அசுவினி பூச்சிகளுக்கான்னு நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் 8வது கொஸ்டின், பின்வருவற்றுள் எது தீச்சுட்டி காட்டிகள் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. ரிக்ஸியாவா, டெரிசா, குளோரில்லாவா, மியூக்கரான்னு நீங்கள் எழுதணும். ஸோ இன்னொரு டைம் கூட உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், கொஷின்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இது வரைக்குமே நீங்கள் 1 மார்க் படிக்கலாம், இதையாவது படிச்சுட்டு போங்க, நல்ல மார்க்கே வந்து ஸ்கோர் பண்ண முடியும். தென் வந்து பிரிவு 2 பிரிவு 3 பார்த்தீங்கன்னா 4 2 மார்க் எழுதணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 3 மார்க் நீங்கள் எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் 2 மார்க் ஃபஸ்ட்டு பாருங்கள். அதில் வந்து இணை ஓங்குத்தன்மை என்னென்ன வரையறுக்கணும், அப்புறம் ஹைபிரிட் என்றால் என்ன, போலன் கீட் பற்றி சிறு குறிப்பு வரைக, உயிரி பொருள் கொள்கை வரையறு, பசுமை புரட்சி என்றால் என்ன, இரு விதை இலை தாவரம் இருக்குங்க இல்லையா, அதனுடைய படம் வரைந்து பாங்களை குறிக்கணும். 4 மார்க்குக்கு இல்லை 2 மார்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து எழுதணும். அதுக்கடுத்து பார்ட் 3 வந்தீங்கன்னா ஏதாவது 3 கொஷின் கேட்குறாங்க இல்லையா. ஸோ அதில் 19வது கொஷின் வந்து கம்பல்சரி, வெப்ப அடுக்கமைவு என்றால் என்ன, அதனுடைய வகைகளை குறிப்பிடுங்கன்னு கேட்குறாங்க இல்லையா. அதை நீங்கள் வந்து எழுதிட்டு மீதி இருக்கிறதுல வந்து 2 எழுதணும். ஆனால் உங்களுக்கு 2 கொஷின் சாய்ஸ் வர்ற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் படிக்கும் போது 2 மார்க்காக இருந்தாலும் சரி, 3 மார்க்காக இருந்தாலும் சரி, 5 மார்க்காக இருந்தாலும் சரி, சாய்ஸ் வராமல் படிச்சுக்கோங்க. எழுதும்போது சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். ஏன்னா எப்போதுமே நம்மக்கிட்ட ஒரு கொஷின் பேப்பர் கொடுக்கப்படுது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினுமே நம்ம படிச்சிருக்கோமா அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் அதிக மார்க் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். எந்தெந்த கொஷின் நம்ம படிச்சிருக்கோம், எந்தெந்த கொஷின் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, ஏதோ நடத்தா இருக்கா, இன்கம்ப்ளீட்டாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். பாருங்கள் 3 மார்க் பாருங்கள், இந்த சூழல் மண்டலத்தை பாதுகாப்பது எப்படி, மரபணு வரைபடம் என்றால் என்ன, அதனுடைய பயன்களை எழுதுக, மஞ்சளினுடைய பயன்களை வந்து பட்டியலிடுக, புவி வெப்பமடைதலினுடைய விளைவுகளை எழுதலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்ப அடுக்கமைவு என்றால் என்ன, அதனுடைய வகைகள், அதான் கம்பல்சரி அதை எழுதிக்கோங்க. ஸோ 2 மார்க்கு 3 மார்க் இன்னொரு டைம் கூட உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்புறமா படிச்சிக்கலாம்னு நினைக்காதீங்க, இப்போவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நீங்கள் படிப்பீங்க. இப்போ பிரிவு 4 வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 மார்க் எழுதணும். 5 மார்க் எழுத சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதில் பாருங்கள், ஏதாவது ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும், ஆனால் நீங்கள் எல்லாமே படிச்சுக்கோங்க. புலனுணர்வு மாற்ற மருந்துகள் என்றால் என்ன, அபின் மற்றும் கஞ்சா பற்றி சிறு குறிப்பு வரைக, அல்லது தகுந்த படத்துடன் சூழினுடைய அமைப்பை பற்றி விவரிக்கலாம். 21வது பாருங்கள், குறுக்கேற்ற செயல்முறை பற்றி விளக்கலாம், அல்லது காடழிவினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் யாவை மற்றும் வேளாண் காடு வளர்ப்பினுடைய நன்மைகள் எழுதலாம். ஸோ அதோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயிரி தாவரவியல் முடிஞ்சிருச்சு. அடுத்து பகுதி 2 வந்தீங்கன்னா உயிரி விலங்கியல் பயோ ஜுவாலஜி இருக்கும். அதுலேயுமே உங்களுக்கு சேம் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கெல்லாம் காமன் தான். இதில் பார்த்தீங்கன்னா 1 மார்க் இருக்குங்க இல்லையா, செயற்கை கன்னி இனப்பெருக்கத்தில் கருவுறாத அண்டம் எவ்வகை தூண்டல் மூலம் தூண்டப்பட்டு முழு உயிரியாக வளர்ச்சி அடையுது, அப்புறம் பால்வினை தொற்று அல்லாதது வந்து எது, கைபேசிகளின் மூலம் உருவாகக்கூடிய மின்னணு கழிவுகளில் எந்த உலோகம் வந்து அதிகமாக காணப்படுது, இதெல்லாம் நம்ம எழுதணும்.
ஒரு விபத்தில் மிகப்பெரிய அளவில் இரத்த இழப்பு ஏற்பட்டு மற்றும் இரத்த வகையை ஆய்வு செய்ய நேரம் இல்லாத போது எந்த இரத்த வகை பாதுகாப்பாக ஒரு நபருக்கு உடனடியாக ஏற்ற முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதணும். எந்த ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குன்னு எழுதணும். இதுக்கெல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக் பேக்லேயே வந்து ஆன்சர்ஸ் இருக்குது. நம்மளுடைய ஸ்கூல் புக்லேயே இருக்குது. புக் பேக்கில் இருக்கக்கூடிய கேள்வி தான். ஒரு சில கேள்வி உங்களுக்கு பாக்ஸ் கண்டென்ட்லேருந்து கேட்டிருக்கலாம். ஸோ இது எப்படி எப்படி இருக்குன்றதை அப்ரோச் பண்ணிக்கோங்க. 5வது கொஸ்டின் பாருங்கள். சில இயற்பிய செயல்பாடுகள் மூலம் தன்னிலை பேணக்கூடிய விலங்குகள் எப்படி அழைக்கப்படுது? அப்புறம் வந்து லாமார்க்கினுடைய பெற்ற பண்புகள் இருக்குங்க இல்லையா, அது வந்து கடத்தப்படுதல் கோட்பாட்டினை தவறென்று நிரூபித்தது வந்து யார்? அப்புறம் எண்டமிபா எனும் கூடிய அந்த ஒட்டுண்ணியினுடைய நோயுண்டாக்கக்கூடிய நிலைக்கு பேர் என்ன? தென் வந்து கீழ்கண்டவற்றுள் எந்த இணை அவற்றால் உருவாக்கப்படக்கூடிய பொருட்களுடன் சரியாக பொருந்திருக்கு அப்படின்றத எழுதணும். ஸோ ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட் தான். இன்னொரு கூட உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நீங்கள் 2 மார்க் 3 மார்க்கு வந்தீங்க அப்படின்னா ஏதாவது 4 வினாக்களுக்கு விடையளிக்கணுங்களாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறுபடுத்துக பள்ளி மற்றும் பிளநேரியாவில் காணப்படக்கூடிய இழப்பு மீட்டல் என்னன்றது எழுதணும். அண்டம் விடுபடுதல் என்றால் என்ன? அது எத்தனையாவது நாளில் நடைபெறும்? வாடகை தாய்மை என்றால் என்ன? வேறுபடுத்துக mRNA HNRNA எழுதணும். அப்புறம் எலைசாவினுடைய தனிச்சிறப்பு என்ன? எலைசா வந்து எதுக்குன்னா, அந்த எய்ட்ஸை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சோதனை. அதனுடைய தனிச்சிறப்பு என்னன்றதை நீங்கள் எழுதணும். விரிவாக்கம் செய்க BOD PAN PAN இல்லையா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து விரிவாக்கம் பண்ணணும். அதுக்கடுத்து 3 மார்க் பாருங்கள். 3 மார்க்கில் வந்து 10வது கொஸ்டின் கம்பல்சரி உங்களுக்கு இருக்குது. இன கூட்டத்தொகையை நெறிப்படுத்தக்கூடிய அடர்த்தி சாராத சார்ந்த காரணிகள் யாவைன்னு எழுதணும். அதை எழுதி முடிச்சது போக மீதி 2 கொஸ்டின் விட்டு நீங்கள் 2 கொஸ்டின் எழுதிக்கலாம். ஆனால் படிக்கும்போது எல்லா கொஸ்டினுமே படிச்சுக்கோங்க. டவுன் சிண்ட்ரோமினுடைய அறிகுறிகளை குறிப்பிடுக. டார்வினிய கோட்பாடுகளுக்கான முக்கிய எதிர்கருத்துகள் 3ஐ வந்து எழுதுக. உயிர் எதிர்ப்பொருள் எதிர்ப்பு திறன் எப்போது உருவாகிறது? உடல் செல் மரபணு சிகிச்சை மற்றும் இனச்செல் மரபணு சிகிச்சை வேறுபடுத்துக இது எழுதணும். அடுத்து 2 5 மார்க் வந்தீங்கன்னா அதில் வந்து எய்தர் ஆர் சாய்ஸ் தான் இருக்கும். 4 கொஷின்ஸ் இருக்கும். 4மே படிச்சுக்கோங்க. எழுதும்போது வேணால் டைம் பொறுத்து நீங்கள் 2 எழுதிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா கருவுறுதல் மற்றும் கருவுற்ற கருமுட்டையினுடைய பதித்தல் நிகழ்வை விளக்கலாம் அல்லது லேக் ஓப்ரான் மாதிரியை படத்துடன் விவரிக்கலாம். இம்யூனோகுளோபுலினுடைய அமைப்பு தகுந்த படத்துடன் வந்து விளக்கலாம். அந்த அமைப்பை வந்து தகுந்த படத்துடன் விளக்குறோன்னா அல்லது நீங்கள் வந்து உயிரிய பல்வகை தன்மை இழப்பிற்கான காரணங்கள் யாவைன்றது எழுதலாம். ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். நல்லா படிச்சுக்கோங்க. வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்காதீங்க. பாஸ் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால் நீங்கள் அதிக மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ரொம்ப நமக்கு கோர் சப்ஜெக்ட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட்டு அப்படின்றதால இந்த பயாலஜியை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு இதில் வந்து அதிக ஸ்கோப் இருக்குது. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.